ஹாஃபில் அஜித் வாங்கின அடிக்கும் அவமானத்துக்கும் நம்ம பொறுமையாக என்ன வேணால் நடக்க போகுதுன்னு காத்துட்டு இருந்ததுக்கும் ஏதாச்சும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களா அப்படின்னா நாட் எக்ஸாக்ட்லி அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் அஜித் டேக் சார்ஜ், அஜித் வந்து அந்த ஆக்ஷனில் இறங்குறதுங்கிறதே வந்து ரொம்ப லேட்டாக தான் வருது செகண்ட் ஹாஃபில். ஓகே, அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து படம் பீக்காக எலவேட் ஆச்சா அப்படின்னா அதுவுமே இல்லை. அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக நான் அஜித் வந்து இப்போ 100 பேர் அந்த இடத்துல தூக்கி போட்டு அடிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லவே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார் சீன், அந்த காரில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரவ் கூட வந்து அஜித் வந்து ஆக்ஷனில் இறங்குவார். அந்த சீன் பக்காவாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ அந்த சீனை முடித்து அந்த போலீஸ் கார் எடுத்துகிட்டு அவர் நேராக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே ஒரு சின்ன சீன் தான் நடக்குது. அங்கேருந்து வில்லன் எங்கே இருக்கான்னு கேட்டுட்டு அந்த வில்லன் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அவ்வளோதான், படம் முடிஞ்சு. அங்கே போனால் கிளைமேக்ஸ், அவ்வளோதான், போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தானா, இதுக்கு தான் இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பொறுமையாக என்ன நடக்கும்னு உட்காந்துது.